everybody, thank you so much for joining me in this video. This is another Nunchak spinning video, and in this Ninjak video we are going to speak about three things. One is the warm-up that you can do before Nunchak spinning. Two, the danger of getting hit on the elbow. And three, there is a new movement called as the gun pick movement. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாதாரண வார்ம்-அப் மூமெண்ட். ஸ்பின் பண்ணுறதுக்கு முன்னாடி forearms எல்லாம் வார்ம்-அப் பண்ணுறோம். And now we are going to see the warm-up that is exclusively meant for your front anterior deltoid shoulder. Just கையை நல்லா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்பின் மட்டும் நான் பண்ணுறேன், both in the right hand and the left hand. இது வந்து ஒரு வார்ம்-அப் மூமெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த வார்ம்-அப் மூமெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது தி பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹர்ட். இந்த வார்ம்-அப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைட் ஸ்பின் அப்படின்ற ஒரு வார்ம்-அப் பண்ணும்போது எனக்கு இப்போ எல்போவில் அடிபடும். இது 2 days முன்னாடி நடந்தது. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும்னு தோணுச்சு. அதனால தான். Now watch carefully. We are doing something called as side spin here. இந்த சைட் ஸ்பின் பண்ணும்போது அந்த ஹெவி வுடன் நன்சாக் கிளப் வந்து என்னோடய எல்போவில் அடிக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் ஸ்டாப்பிங் டு ஸ்பின். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரெக்கவர் ஆகுதுங்கிறது வேறு. லுக் அட் திஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்பின்னில் see it got hit. நல்ல அடி இருக்கும். எக்ஸாக்டாக third or fourth ஸ்பின்னில் you are seeing that hitting exactly on my elbow. This is the biggest possibility of an injury in Ninjak spinning. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆகி நம்ம சுற்றுறோம், அதெல்லாம் வாரியர் ஆட்டிடியூட், அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த பெயின் அப்படிங்கிறது ஒரு 3-4 நாளைக்கு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுற நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு அடியை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை கொடுக்குறேன். லைக் ஃபோக்கஸ் ஃபுல்லாக தி அதர் கிளப், அதாவது சுற்றிட்டு இருக்கிற அதர் ஸ்டிக், அது மேலே மட்டும் இருக்கட்டும். சம்வேர் என்னுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆனதுனால தான் எனக்கு அந்த அடிபட்டுச்சு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை ஜாக்கிரதையாக நோட் பண்ணிக்கோங்க. மோர் இம்பார்ட்டண்ட்லி ரப்பர் நன்சாக்ஸ் ஃபோம் கிரிப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது பெருசாக அடி பிடிக்காது. என்னோடது ஹெவி டியூட்டி வுடன் கிளப்புங்கிறதுனால தான் அடி பிடிச்சது. கொஞ்சம் நேரத்துக்கு என்னுடைய செஷனை நான் ஸ்டாப் கூட பண்ண வேண்டியது. as you could see, I wanted to give a bit of a massage so that I can recover in front of the students. And அவங்களும் அடி வாங்கினதை பார்த்தாங்க. அவங்ககிட்டையும் நான் இப்போ இங்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மெசேஜ் தான் அங்கேயும் சொன்னேன். Okay, now the spinning starts after recovering. Now this is called a straight spin. Extended hand straight spin. Straight spin behind shoulders. Look at the neutral movement of the body when you do the straight spin behind shoulders. And straight away from the straight spin behind shoulders, நம்ம அடுத்த மூவ்க்கு வரோம். And the next move is actually side spin. As you could see, நான் previous வீடியோலேயே அதை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். Side spin. And now side spinல left hand ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போது side spin with hit. So reverse hit of the left palm. அதுக்கப்புறம் நம்ம சைட் ஸ்பின் முடித்த பிறகு அந்த ஹிட்லேயே ஹோல்டு பண்ணுறோம். ஹோல்டு பண்ணிவிட்டு வாட் வி ஆர் டூயிங் இஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் அண்டர் ஆர்ம் ஸ்பின். சிலம்பம் சுற்றுற மாதிரி. இந்த அண்டர் ஆர்ம் ஸ்பின்னில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எப்படி அதை ஹோல்டு பண்ணுறோம். அக்ராஸ் த பாடி வந்து இப்போ நம்ம ஹோல்டு பண்ணுறோம். அண்டர் ஆர்ம் ஸ்பின் வித் ஹோல்டு, அண்டர் ஆர்ம் ஸ்பின் வித் ஹோல்டு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் எ குவிக் மூமெண்ட். அண்டர் ஆர்ம் ஹிட் வித் ஹோல்டு. ஒரு ரேஞ்சுக்கு மேலே அண்டர் ஆர்ம் ஹிட் வித் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் புதுசாக இந்த இடத்துல ஒரு மூவ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட் மூவ் இஸ் கால்ட் அஸ் கன் பிக். அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். பட் அண்டர் ஆர்ம் ஹோல்டுக்கு அப்புறம் எகெயின் அண்டர் ஆர்ம் சைட் ஸ்பின். டைரக்ட் சைட் ஸ்பின் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. இதுதான் அண்டர் ஆர்ம் சைட் ஸ்பின். இந்த அண்டர் ஆர்ம் சைட் ஸ்பின் பண்ணி முடித்த பிறகு தென் வி ஆர் அகெயின் கம்மிங் பேக் டு த பொசிஷன் ஆஃப் கிராஸ் பாடி ஹோல்ட். கிராஸ் பாடி ஹோல்ட். ஸோ ஒரு certain number of cross body hold பண்ணி முடித்த பிறகு what we are doing is the next move. cheat switch அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மறுபடியும் நம்ம straight spin behind the shoulder அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். straight spin behind the shoulder, cheat switch method, இதெல்லாம் நான் ஏற்கனவே மற்ற வீடியோஸை சொல்லியிருக்கேன். we are about to finish. that's it. so இப்போது கன் பிக் மூவ் அப்படிங்கிற ஒரு மூவை தான் இங்கே நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி அண்டர் ஆர்முக்கு நம்ம அந்த கிளப்பை பிடிக்கிறது, அதாவது அந்த ஸ்டிக்கை பிடிக்கிற கிரிப்பில் வந்துட்டு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. உங்கள் கை வந்து டயகனலாக ரிவர்ஸில் இப்படி வரணும், சிலம்பம் சுற்றுற அந்த மெக்கானிசமில். நான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை தான் சொல்கிறேன். ஸோ
எவ்வளோ தூரம் அக்யூட்டாக நம்ம ரிவர்ஸாக கொண்டு வரமோ அந்தளவுக்கு there will be an accuracy in the spinning. ஏன்னா தப்பாக பண்ணும்போது அது உங்களுடைய பாடியிலையோ இல்லாட்டி உங்களுடைய சின் போன்லேயோ ஹிட் பண்ணுறதுக்கு இன்ஜூர் பண்ணுறதுக்கு சீரியஸான இன்ஜுரி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. Some of the students are notified about the possibility of injury and most of them are doing really nice and some people are making some flaws there and I had to make a note of it. And the injury. So first injury எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா it rib caseல அடிக்கும், அப்படி இல்லாட்டி chin boneல அடிக்கும். So that's the problem there. So for the sake of bringing the precision, I am asking them to do it a little faster and flex the elbow as much as possible. So இப்போ இந்த gun pick move அப்படிங்கிறது அண்டர் ஆர்ம் ஸ்பின்ல இருந்து நம்ம அடுத்த நியூட்ரல் பொசிஷனுக்காக வரதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மூவ் தான் இந்த gun pick move. Why it is named as gun pick move? It is named as gun pick move because it is like taking the pistol out of your pocket. So as you could see here, it's first just an ordinary underarm spin by crossing hold. So இந்த underarm spinல சைடில் இருந்து கன் எடுக்கிற மாதிரி நம்ம டயகனலாக அந்த கிளப்பை பிடிக்கணும். As you could see, 1, 2, 3, 4, 5 and now in a short while இந்த gun pick move அப்படிங்கிறது வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா just coming directly and சைடில் இருந்து எடுத்து உங்களுடைய ரைட் தையில் கொண்டு வந்து அந்த கிரிப்பை பிடிக்கிறது தான். Watch carefully. 1, 2, 3, 4, 5, 6. This is called as gun pick. So அந்த gun pick move அப்படிங்கிறது சைடில் இருந்து பிஸ்டல் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் that's called as the gun pick. See? So இந்த gun pick மூவை கொண்டு வரும்போது தான் அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம நியூட்ரல் பொசிஷனுக்கு இப்படி வர முடியும். as you could see. Yeah? So இந்த gun pick மூவ் அப்படிங்கிறது சாதாரண மூவ் தான், பட் அதுக்கப்புறம் அதை ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபியூஜிட்டிவாக இருக்கும், அத்லட்டிக்காக இருக்கும். So this is called as gun pick. And from gun pick you are straight away taking for the straight spin or straight spin behind the shoulder. Right, that's gun pick. Okay, so now again இந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் செய்கிறேன் for everybody's understanding and you are going to see the gun pick now. ரெகுலராக இருக்கிறதுலேருந்து gun pickல எடுத்து I am taking from a different position. So இந்த gun pick movement அப்படிங்கிறது cross holdலிருந்து ஒரு மாறுபட்டு டக்குன்னு ஒரு டீவியேஷன் நம்ம கொண்டு வருது. So as you could see, we are again going to do that. So ஒரு கம்ப்ளீட் செஷனில் அந்த gun pick அப்படிங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது again straight spin shoulder, straight spin behind the shoulder and side hit. இப்போ பண்ணுறோம் side hit அப்படிங்கிறதுக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணிட்டோம். இப்போ நம்ம underarm spin பண்ணுறோம், underarm spin cross hold அப்படிங்கிறத பண்ணுறோம். Again underarm spin with cross hold, underarm spin with cross hold, and now we are going to see the gun pick move. 3, 2, 1, go. There you are. That's a gun pick. Okay. So from then onwards you are taking straight, ordinary straight spin. See? Straight spin behind the shoulder, straight spin behind the shoulder and done, finished. So இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டது. இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸ்ட்ரீம் சைட் மூவ். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு இது கூட ஒரு காம்பினேஷனாக gun pick மூவ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு you are finishing it. So I want you to practice this. இந்த வீடியோவில் பார்த்து gun pick மூவ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கையில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. That's very important. I'll meet you in the next video. Bye-bye.